Hello guys, welcome back to our channel. Mr. and Mrs. Pandit. So today we are going to give our reaction on the journey of Thalapathy Vijay with English subtitle. I think this is Rage of Vijay 3. Yes, this is Rays of Vijay 3 and the video is pretty long. It is Yes. around 25 minutes, so we decided to split it into two parts, okay, so that each of the parts won't be that lengthy. Yes. And yeah, let's get started. If you like today's content, don't forget to subscribe and also please click on the notification bell. So chalo shuru karte hain, the Yes. journey of Thalapathy Vijay sir. Right. Wow. I really like this intro. Yes. I think Yes, intro is nice. having emotional touch. Yeah, the music also is Yes. having like that. Okay. Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் நடன் விஜய் കഴിഞ്ഞ 5 மணிக்கூറായി Okay, hard time. Yes. கண்ணுக்கு தெரியாமலே எவ்வளவோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. നേർനേരെ അതിലേ നിൽക്കാറുള്ളൂ അങ്ങനെ അല്ല വേറെ ആയിട്ട് കളിക്കാറൊന്നുമില്ല ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, அதை எவ்வளவு நாள் பேஸ் பண்ணுவார் தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து நேரடி குரலில் பேசுகிறார்கள். முன்னதாக படப்பிடிப்பு காலம் போல் சிறந்த ரசிகர்கள் மத்தியில் பேசிய நடிகர் விஜய் ரசிகர்களின் நோக்கி Yes, we have seen this one. Wow, we have seen this one. So much crowd. Yes. People are like so much. Yeah. Sometimes it falls. Yes, of course. Every great talent sometimes there Yeah. falls and then again there is. Even the stronger. That's true, right? Comeback is even Important. stronger. Yes, right. Wow. This is looking pretty good. Very good. Very good, yes. If you are honest, if you have no bad in you, you can definitely get Yes, rid so of that. let's start the journey. Now is the journey. சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் Okay. நாங்க வீட்ல இருந்து அதை பத்தி ரொம்ப பேச மாட்டோம் பட் ஸ்கூல்ல வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு வீட்ல ரொம்ப காமிச்சிக்கிறது வித்யான்ற பேரை மறக்க கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சிருக்கேன் துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா Everybody is a brother. The millions. பக்கத்துல உட்கார்றவங்க அவங்க வந்து அதை பார்த்து பார்த்து சொல்ற வரைக்கும் நாங்க கேட்டுட்டே இருப்போம் அண்ணன் என்ன பண்றாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு எந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படி சொல்லி நாங்க கேட்டுட்டே இருப்போம் சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்ற படமே ஒரு 2-3 படங்கள் இருந்தாலுமே கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2-3 படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடிச்சு. Yes. Very small kid also. They likes it. Oh my God. Everybody, right? Everybody. Yes. The actor, the Ah. Kerala. Okay. Yes. Now state-wise, I think world also. Yeah. Sri Lanka, Malaysia, China, New Zealand, France, Korea, lot of wow. Philippines, UK, Switzerland, Seems Australia. that is endless. This is Thalapathy Vijay vibes. இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து Wow. This was the From that to this. that. That was the beginning, and now this. அதே Wow. ஸ்டோரி கவர் Yes. விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் Cover page, okay. Yes. அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை, உன்னால் அதெல்லாம் முடியாது. இல்லைப்பா, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் பண்ணுறேன். Wow. பொல்லாதவங்க அடிக்க நாட்டில் தீ பரவணும். First debut, he was Yeah. being a bodybuilder. Kind of like bodybuilder, yeah. சில பேருக்கு அது செடி மாதிரி,
ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க பையனை வச்சு ஹீரோ வச்சு பழகிறது குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். பேர்பட்ட டேலண்ட் வாழ்க்கையில் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 படம் எடுத்துருக்கேன். இவ்வளவு தலைசிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்ட், டான்ஸுன்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல, ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில் வந்து அப்படியே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராது. ஹார்ஸ் ரைடிங் தெரியும். எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி adopted son of Kerala. Surya sir. Yes. And அப்பவே 97 வந்து they recognized Vijay and no one see four of them they were trying to run along with the car as much as they can and try to Vijay. Is this visual of Kerala, or I have heard that this kind of there is in Bangalore also? No, this is I think Kerala. Okay. Love unconditionally. Okay, this is Kerala. He has not done any Malayalam movie, but still, this is the fan base from Kerala. That movie we have seen, matlab, scenes we have seen this. சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல. தானாக வந்து அமையிறது அமைஞ்சிச்சு. அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று. That is not his plan. Yeah. It happens. Soft characters. பிரியமுடன் ஒரு படம். பிரியமுடன் படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். டோட்டலாக ஒரு வில்லனாக ஒரு படம் பண்ணேன். நெகட்டிவ் ரோல். நான் இது எவ்வளோ தான் கேட்டேன். இது 2500 rupees சார். நான் 3000 தரேன், எனக்கு கொடுங்களா? சாரி சார், தோட்டம் நம்ம பேக் பண்ண. He likes to do any kind of like experimental role, negative also. For him, I think the negative role will be also like positive only. Vasant Kumar. வேணும் தான் தட்டி விட்டேன். இன்னும் தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். கிடைக்கலன்னா அங்கே பிரியமுடன் படம் பார்த்தோம். படம் ஷூட்டிங் அப்போ என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இனிமேல் நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அடிப்பட்டது உண்மை. இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுனேன். ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன். இப்போ கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 daysக்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவே வா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங். ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டு. This is after that slip disc accident. காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ அவர் ஹீரோ ஆகிற he was proving everyone wrong. Yes. அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லேயும் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு கூட அவர் அதை பெருசாக கட்டிக்கும். பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. அது மேலே கூண்டு போட்டுருக்கு. இவர் இந்த பாறை வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுறோம். Did he do it without any rope? He was only telling, no? The director, it is a 140 feet deep. அப்போ பண்ணாரு. My goodness. அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாப்ரே. அதுன்னா அழ ஆரம்பிச்சிட்டார் விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அந்த கிளைமாக்ஸ் வந்து ஓடி வரும்போது உளுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்ட்ட சொல்கிறேன். அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராது. அது அடிபடுது நிறையா. நல்லா பார்க்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போகும்,
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்கா ஒரு துலாதம் படம். அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. Wow, man. Now he's given as a family entertainer. So many unknown facts we are knowing. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா நடிக்கிறது. அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியுமா அவ்வளோ சின்சியரானாரு. அந்த பாட்டுனால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நான் அசிஸ்டன்ட் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் தி டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். Wow. எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன்னா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வட்டார உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன். ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விடுறதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். Wow, that was incredible. Yes. Incredible. Okay, so many unknown facts we got to know. Right, like he was getting hurt. Okay, he got that slip disc, but Pain, still after lot 40 days, lot of injury also he came got with full swing and a lot of criticism also. People are thinking that he cannot be able to act again, but he proved everyone wrong, and everyone, like now, director, producer, everyone is like whatever the criticism or anything you are getting, you have to absorb it. Yes. You don't have to let it out from your frustration or anything. You have to be inside, you have to stay focused, and whenever he is getting hurt or a pain, anything that he is not doing, showing in his face. Yes, exactly. They are saying that it was absolutely not showing in his face also. Correct. So he was taking from inside his, like he's a very talented person, also, and also he's too much hard working dedication towards the work. Yes. Okay, so he is having he got hurt, that means he is having a lot of pain inside, but he is not showing that. Shows that a person who is having so much dedication cannot be stop by anything. And also that scene where 140 feet so that was deep river incredible, there, incredible, without any support or anything, in a single take he has done everything. Like the cage wala scene, director only was telling. And so in this we particular were like, part oh my only, God. this particular part only, we have seen from the childhood days how he is able to take all the pains inside him, like when his sister died, from that time how all the pains he got absorbed inside him, and he's never showed outside to anybody. Correct. I think from there only it started a change in him. So that was incredible. He's very firm. Okay, he has a lot of storm going on inside, but he doesn't show it in the face, and he has done his 100%, like the 1 crore%. Okay, and that is why Thalapathy Vijay sir is Thalapathy Vijay sir, multi-talented actor. Tamil Nadu people, everyone, not only Tamil Nadu but also Kerala, worldwide, even we is too much big. Correct. So we are also his fans, and we all support him a lot because of his dedication, his acting skill. He's a very, very versatile person. So that is why we are extremely proud of him, and this video has its own kind of unique level. So thank you so much, whoever have created this mashup. We got to know a lot of unknown facts.
I think we have seen half part of it, and I think in the next part we will be able to see a lot more. I think we will be amazed with all those things. So in this half part only, he has shown everything, almost everything. Right. Starting from the beginning, where he was his first movie only, lean kind of physique was there, but still he is a kind of bodybuilder for that particular time. Yes. He has started his career from 1984, and after that, he has evolved himself a lot. And yes, now Thalapathy Vijay sir is the big level king of everything. Okay, so yeah, we are extremely proud of him, and we are feeling very happy that we are giving reaction. True reaction on this video, and we can't wait. We can't judge also. We have so much big. He's very talented. Okay, so we don't have that audacity, but still, as a reactors, we are doing that, and yes, we can't wait to see the second part. So very soon it is going to come on this channel, and yeah, that is it for today's video. I really hope that you'll also like today's content, and if you do so, don't forget to subscribe if you have not already, and please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.